So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ வெல்கம் பேக் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் என் சேனல். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஆர்ஆர்பி என்டிபிசி அதே இது குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசெண்டாக நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியூ கேஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் நல்ல வியூஸ் தந்தீங்க. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இப்போ அது 1K ரீச் ஆயிடுச்சு. பை சான்ஸ் நீங்கள் யாராவது ஆர்ஆர்பி குரூப் டியூ கேஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து குறைஞ்ச 3 கேஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஐ திங்க் அதுக்கு நான் பிளேலிஸ்ட் கூட உண்டாக்குனேன். அதில் ரீசெண்டாக போட்டது மட்டும் பாருங்கள், ரொம்ப பழசெலாம் பார்க்க வேணாம். ஓகே, ரீசெண்டாக போட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆர்ஆர்பி குரூப் டியூ கேஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் இங்கே மெயின்லி பேச வந்தது ஆர்ஆர்பி என்டிபிசியை பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு. அது ரியலாக ஃபேக்கானு நம்ம ரியலாக ஃபேக்கானு பேசியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் முக்கியமான சோர்ஸஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 ஜூன்லேருந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிடும். காரணம் ஏன்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி டேட் அந்த லைனில் தான் தந்துருந்தாங்க. ஓகே, ஸோ அது ஆல்மோஸ்ட் செட் ஆகுதுன்னு நம்பிக்கும். அந்த சான்ஸில் வந்துடும் நம்பலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்னையை பற்றி நான் சொல்லணும்னா, நான் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணல. ஆர்ஆர்பி 10+2 தான் அப்ளை பண்ணேன். அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணியிருந்தேன். கிராஜுவேஷன் ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் அதனால் அப்ளை பண்ண முடியல. ஹவர் ஆனால் நான் இப்போ டார்கெட் எப்படி எடுத்து போகிறேன்னா, ஆர்ஆர்பி எப்போ கிராஜுவேஷன் லெவலில் பேப்பர் வருதோ அந்த சமயத்தில் என் சிலேபஸ் ஃபுல்லாக முடிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன். பை சான்ஸ் நீங்கள் யாருமே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் எதுவும் போடலை, இல்லை ப்ரோ இன்னும் எதுவுமே பண்ணல ப்ரோ, நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சாப்டர்ஸ் லெவலில் முடிச்சிட்டேன். ஹவர் கொஞ்சம் நான் சிலேபஸை பற்றி ஆர்ஆர்பி விட்டு என்டிபிசி பற்றி சொல்கிறேன். என்டிபிசி 10+2 லெவலும் கிராஜுவேஷன் லெவலும் சேம் சிலேபஸ் சேம். ஓகே, ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் 90 மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90 மினிட்ஸ்க்கு டெஸ்ட்டு. அதில் நம்மளுக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட், ஒன்று மேத்ஸ், ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்லேயே ஜிஎஸ்ஜிகே வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் பற்றி. ஸோ ரீசனிங் 30 மார்க், ஒரு சூப்பரான ஸ்கோர் அள்ளி தர வேண்டியது. ஸோ இதில் நம்ம ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணலாம் தான் நம்மளால் பண்ணவே முடியும். ஸோ இப்போ என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் ஆல்மோஸ்ட் ரீசனிங்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். பை சான்ஸ் உங்களுக்கு ரீசனிங் இன்னும் முடிக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் நாலுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரீசனிங் விட்டு ஒவ்வொரு சாப்டர் டாபிக்ஸையும் உங்கள் வீடியோ போட்டு தான் போகிறேன். ஷார்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு அதுலேயே உங்களுக்கு தியரியும் கொஞ்சோண்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பண்ண போகிறேன். இப்போ ஒரு வாரம் நம்ம அதை மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு வாரத்தில் நம்ம ரீசனிங் ஈஸியாக முடிச்சிடலாம். ஜஸ்ட் இன்னொரு நீங்கள் ஒரு வீடியோ நான் போடுறத மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா ஐ ஆம் கேரண்டி, நான் ஷியோராக சொல்கிறேன். ஏன்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் எஸ்எஸ்சி ஜிடி பண்ணியிருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெடிக்கல்னால அவுட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு எஸ்எஸ்சி ஜிடி ஐடியா இருக்குது எப்படி பண்ணுறாங்க என்னென்னு, அதில் ரீசனிங் எப்படி லெவலில் வரும். அதே இது மாதிரி தான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாருமே ரயில்வேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா சிலேபஸ் கொஞ்சம் சேம் தான். ஆனால் எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்குது, அது வேறு விஷயம், அதை விட்டுருவோம் இப்போ. ஸோ அதனால் எனக்கு எஸ்எஸ்சி ஜிடி கொஞ்சம் ஐடியா இருக்கிறதுனால எனக்கு ரீசனிங் எந்த லெவலுக்கு வரும்னு எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதனால அந்த எஸ்எஸ்சி ஜிடி நான் படித்ததுனால உங்களுக்கும் நான் என்னால் ரீசனிங் சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம ரீசனிங் 30 மார்க் விட்டு, ஸோ 30 மார்க் நம்ம 30 மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு இது கட் ஆஃபை கொஞ்சம் நம்மோட்டு ஹை ரேங்க்கு கொஞ்சம் ஏற்றி தரோம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு மேத்ஸ் லிட்ரலி அங்கே சொல்லணும்னா நம்ம இங்கே பேசிக்கலாம். ஓகே, நம்ம இங்கே 30க்கு 30 ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். ஆனால் லிட்ரல் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து உங்களால் 25லேருந்து 26, 27 இவ்வளோ தான் மேக்ஸிமமாக போட முடியும். ஆனால் அங்கே இருக்க ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு கொஷின் வரலன்னா நீங்கள் ஃபுல்லாக டிப்ரெஷனில் போவீங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் டார்கெட், நான் டார்கெட் எடுத்து போகிறது 25 to அட்லீஸ்ட் 27 வரைக்கும். இதுக்கு கீழே போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு கீழே போடணும்னா நம்மளுக்கு ரேங்க் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் டார்கெட் வச்சுருக்கேன் 25 to 27. ஸோ நான் எப்படி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, எனக்கு மேத்ஸ் ஆல்மோஸ்ட் நான் பாதி அளவு முடிச்சிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு சொல்லப்போனால். ஸோ நான் இப்போ பண்ணுறது புக்குன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா, நான் புக்கு எதுவுமே பெருசாக ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் பிவைக்கு கொஷின்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பிவைக்கு கொஷின்ஸ் மட்டும். இப்போ நீங்கள் ஒன்லி ஆர்ஆர்பி பிவைக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப லேட் ஆகிடுவீங்க. நீங்கள் எஸ்எஸ்சி விட்டு பிவைக்கு சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ரயில்வே இப்போ என்னென்னா, இப்போ தான் ரீசெண்ட் இயராக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே நோட்டிஃபிகேஷன் எடுத்து வருவோம், ரயில்வே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எஸ்எஸ்சி வருஷம் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரயில்வே இப்போ நீங்கள் குரூப் டியே வச்சுக்கோங்க இல்லையா, குரூப் டியூ வேகன்சிஸ் 2019க்கு அப்புறம் இப்போ தான் வருது. ஸோ 6 வருஷம் கேப் இருக்குது. ஸோ அதோட பிவைக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி உங்கள் டைம் வேஸ்ட் தான். ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி டு நீங்கள் கொஷின் பேப்பர் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகே,
ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் நம்மளோட ஜிகே ஜிஎஸ். ஸோ இதுதான் ஒரு தலைவலியான கொஷின். 40 மார்க்ஸ் ரைட், 40 மார்க் இது. ஸோ இதை பற்றி நான் தனி வீடியோ வேணா உண்டாக்குறேன் இதில் எப்படி பண்ணலாம்னு. ஸோ ஜிகேல மொத்தம் 2 டிவிஷன், ஒன்று ஜென்ரல் நாலேஜ், ஒன்று ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 20 மார்க்குன்னு வச்சுக்கலாம், ஜென்ரல் நாலேஜ் ஒரு 20 மார்க்குன்னு வச்சுக்கலாம். இதில் ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஆனால் இது ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். நீங்கள் 70 நாள் படித்தாலுமே உங்களுக்கு ஓரளவு தான் ஞாபகம் வரும். அந்த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஓரளவு படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னாலுமே ஒரு வருஷத்துக்கு படித்தாகணும். ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் வந்துடுச்சு. ஸோ போன வருஷம் ஜான்வரிலேருந்து, ஏன்னா ஆர்ஆர்பி அப்படி தான் கேட்டிருக்கேன், நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கே வெடிச்சிருச்சு தலை. ஏன்னா போன வருஷம் ஜான்வரியில் ஆரம்பித்ததை ஏப்ரலில் முடிச்சு வச்சுருக்கேன். அப்போ நீங்களே நினச்சிக்கோங்க எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுதுன்னு. கம்மிங் டு நெக்ஸ்ட், இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. அப்புறம் மிச்சதெல்லாம் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அது நம்ம படித்தா தான் உண்டு. ஆனால் நேம்ட ஸ்கோர் படி நான் என்ன நினச்சிருக்கேன்னா 40க்கு ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஓரளவு நல்லா பண்ணி வைக்கணும். ஏன்னா ஜிகே ஷார்ட்டியாக சொல்லவே முடியாது எங்கேருந்து எதை தூக்கி தருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 40 மார்க்குக்கு குறைஞ்சது 20 to 22 மார்க்ஸ் இல்லை 25 மார்க்ஸ். இதுவே பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்கிறது லிட்டரலி 40க்கு 20 to 22 மார்க்ஸே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எந்த சேனலுக்கு வேணால் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் இது பெரிய விஷயம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் ஓரளவு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் பண்ண முடியும். ஸோ 25 to 30 வரைக்குமே நீங்கள் எடுத்து போகலாம். ஆனால் டிபெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது ரீசனிங் ப்ளஸ் மேத்ஸை. ஏன்னா இது 2 கான்செப்ட் எங்கேயுமே மாற போகிறதில்ல. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் இதில் கூட 20க்கு 20 நீங்கள் கொஷின் பண்ணலாம். ஓகே, இது 3ஐயும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஜிகே ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஷின் பண்ணாலும் மேக்ஸிமம் 30ன்னு வச்சுக்கோங்களேன். எம் டார்கெட்னு 30 தான். அதுக்கு மேலே அது கடவுள் தான், அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது இதில். ஓகே, ஸோ இதுதான் எய்ம்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இப்போ எம் வீடியோவில் ஆல்ரெடி நான் பார்த்துருந்தீங்கன்னா நான் இங்கே ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் செட் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு ஒரு 6-7 பேர் நான் எப்போல்லாம் லைவ் போடுறேன்னா வந்துடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். எனக்கு தெரியுது, ஏன்னா அதில் ரிட்டென்ஷன்ஸ் நீங்கள் பை சான்ஸ் யூடியூப் பற்றி தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அதில் ரிட்டென்ஷன்ஸ் ஒரு காப்பாங்க. அது யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதில் என்னென்னா நிறையா பேர் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒரு 1 மணி நேரம் வீடியோ கூட போட்டிருந்தேன் ரீசனிங் விட்டு. லிட்ரலி நிறையா பேர் அது ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க. ஐ திங்க் அதில் ஆனால் வியூஸ் பெருசாக போகல. அதில் ஐ திங்க் அரௌண்ட் 20 to 25 போட்டிருந்தீங்க. ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்த்துருந்துருக்கீங்க. ஸோ ஹவர் அது மாதிரி ரீசனிங் விட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 5 நாளைக்கு மட்டும் 5 to கம்மிங் இப்போ சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வரைக்கும் நான் ஃபுல்லாக ஒவ்வொரு டாபிக்ஸ் ஒரு வீடியோ போட போகிறேன். ஆல்மோஸ்ட் அதில் ப்ராக்டிஸ் தியரியும் இருக்கும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இருக்கும். அதுலேருந்து எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ரிவைஸ் ஆகும். பை சான்ஸ் நீங்கள் பண்ணலைன்னா அதில் நீங்கள் படித்து உங்களுக்கு ரிவைஸ் ஆயிடும். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக். இப்போ இதுதான் எய்ம்டு டார்கெட். இப்போ நான் என்ன டிசைட் பண்ணிக்கேன்னா உங்களுக்கு வீக்லி நானும் டார்கெட் எழுத போகிறேன். இப்போ என்னென்னா நான் கம்மிங் டு மண்டேலேருந்து நான் ப்ராப்பராக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஷெடியூல் போட்டு. ஸோ நான் வாரத்துக்கு ஆல்மோஸ்ட் சண்டே இல்லைனா மண்டே உங்களுக்கு காலையில் இல்லைனா சாயந்தரம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். அந்த இதில் இந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன்னு அதில் ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டுருவேன். ஓகே, ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்க பிளான். இந்த ஒரு வாரத்தோட பிளானை உங்களுக்கு டிசைட் பண்ணி நான் வீடியோவில் போட்டுருவேன். அப்புறம் டெய்லி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அதை பற்றி காலையில் ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ நைட் கன்க்ளூஷன் வீடியோ போடுவேன். முடிஞ்சால் கன்க்ளூஷன் வீடியோ போடுவேன். ஏன்னா வீட்டில் அமைதியாக இருப்பாங்க, எல்லோரும் படுத்திருப்பாங்க. அப்போ நான் பேசணும்னா நல்லா அடிதான் விடும். ஸோ ஹவர் இதுதான் என்கிட்ட பிளான்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 100% எத்தனை % ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ எய்ம்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் நமக்கு கிராஜுவேஷன் பசங்க எப்போ எக்ஸாம் வருதோ அந்த சமயத்தில் நம்மளும் முடிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு 10+2 எக்ஸாமுக்கு ஒரு குறைஞ்சது 20 to 25 நாள் கிடைக்கும். அந்த நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ நம்மள்ட்ட ஆல்மோஸ்ட் இப்போ 2.5 months கூட சொல்ல முடியாது, அரௌண்ட் 1.5 months தான் இருக்குது கிராஜுவேஷன் பசங்களுக்கு. ஸோ 1.5 monthsக்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கையும் முடிக்க ஆரம்பிக்கணும், ரைட்? ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஆல்மோஸ்ட் 7 to 8 நான் உங்களுக்கு ரீசனிங்கோட டாப்பிக்கை போட்டுருவேன். இப்போ வர்ற 1 வீக்கில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரீசனிங்கோட எல்லா டாபிக்ஸோட வீடியோ, தியரி ப்ளஸ் கொஷின் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம்.